ஓம் சாந்தி. அவ்யக்த சமிகை 7 ஜூலை 2024. இன்றைக்கி பாபா நமக்கு என்ன சொல்கிறார் அப்படின்னா, मनसा सेवा करने के लिए सर्व के प्रति सदा ही श्रेष्ठ और निस्वार्थ संकल्प हो, सदा पर उपकार की भावना हो. மனதின் மூலமான சேவை செய்வதற்காக அனைவருக்காகவும் மனதில் எப்பொழுதும் உயர்வான மற்றும் சுயநலமற்ற எண்ணங்களை உருவாக்குங்கள் மற்றும் சதா பிறருக்கு நன்மை ஏற்படுத்தக்கூடிய பாவனை இருக்கட்டும். ஸோ பாபா நமக்கு இன்றைக்கி என்ன புரிய வைக்கிறார்னா, மன்சா சேவையினுடைய பாடம் எப்படிப்பட்ட பாடம்? மனதின் மூலமாக பிற ஆத்மாக்களுக்கு நாம் சக்தி கொடுக்கணும். யாரோ துக்கத்தில் இருப்பாங்க, அவர்களுடைய பிரச்சனையை நம்மால் சரி செய்ய முடியாது, அது அவங்களுடைய கர்ம கணக்கு. பட் அந்த ஆத்மாவுக்கு நம்ம எந்த விதத்தில் இப்போ உதவ முடியும்? அந்த ஆத்மாவுக்கு நாம் மனதின் சக்தியை கொடுக்க முடியும், அவர்களுக்கு தைரியத்தை கொடுக்க முடியும். இது நாம் கண்டிப்பாக செய்யலாம். அப்போ அந்த ஆத்மாவுக்கு சக்தி கிடைக்க வேண்டும் என்றால், நான் ஆத்மா என் மனதில் இருந்து சக்திசாலியான எண்ணங்களை கொடுக்க வேண்டும். அப்போ என் மனதில் அந்த சக்தி நிரம்பி இருக்க வேண்டும். ஆக மனதின் சக்தியை எப்படி அதிகரிப்பது, அதற்கான வழி என்ன, அதைத்தான் பாபா இப்போ நமக்கு புரிய வைக்கிறாரு. பாபா என்ன சொல்கிறாரு? எப்பொழுதுமே உங்களுடைய மனதில் பிறருக்காக சிரேஷ்டமான எண்ணங்கள், அதாவது உயர்வான எண்ணங்கள், ஆனால் அந்த எண்ணங்களில் எந்த ஒரு சுயநலமும் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள் மற்றும் அவர்களுக்கு நன்மை ஏற்பட வேண்டும், பிற ஆத்மாக்களுக்கு பர உபகாரம் நடக்க வேண்டும், நன்மை நடக்க வேண்டும் என்ற அந்த ஒரு பாவனை இருக்கட்டும். அப்பொழுது நம் மனதில் வரக்கூடிய எண்ணங்கள் உயர்வானதாக இருக்கும், நம் மனதில் சக்தி அதிகரிக்கும். अपकारी पर भी उपकार की श्रेष्ठ शक्ति हो. எனவே அபகாரிகள் மீது கூட உபகாரம் செய்வதற்கான அந்த உயர்ந்த சக்தி நம்மிடம் இருக்க வேண்டும். பாபா நமக்கு ஏற்கனவே சொல்லியிருக்காரு, யார் நம்மிடம் நன்றாக இருக்கிறார்களோ, யார் நமக்கு உதவி செய்கிறாங்களோ அவர்களிடம் நாம் நன்றாக இருப்பது, அவர்களுக்கு உதவி செய்கிறது உலகத்தில் எல்லாருமே செய்யக்கூடிய விஷயம்தான், அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் யார் நமக்கு அபகாரம், அதாவது ஏதாவது இடையூறு கொடுக்கிறார்களோ அப்படிப்பட்ட ஆத்மாவிற்கும் நான் நன்மை செய்ய வேண்டும். சதா தாத்தாப்பன் கி பாவனா ஹோ. அப்போ என்ன சொல்கிறாரு? சதா வள்ளலினுடைய பாவனை இருக்க வேண்டும். பாபா எதுக்காக இதை சொல்கிறாரு? வள்ளல், பொதுவாக வள்ளல் அப்படின்னு எப்போ சொல்லுவாங்க? அவர்கள் கொடுத்து கொண்டே இருப்பார்கள் மற்றும் அவர்களிடம் நிறைய சேமிப்பு ஸ்டாக் இருக்கும். அண்ட் யாருக்கு கொடுக்குறாங்கன்றதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. யார் அவர்களிடம் ஏதோ ஒரு உதவிக்கு போய் நின்றாலும் எதையுமே பார்க்காமல் தன்னிடம் என்ன இருக்கிறதோ அதை கொடுக்கக்கூடியவர்கள். அதனால தான் அவர்களை வள்ளல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது நம்முடைய மனதில் என்ன பாவனை இருக்க வேண்டும்? என்னிடம் என்ன இருக்கிறதோ, எனக்கு சிவபாபா பரமாத்மா என்ன கொடுத்திருக்கிறாரோ அதை நான் எந்த ஒரு பாரபட்சமும் இல்லாமல், தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள், நல்லவர்கள் கெட்டவர்கள், உதவி செய்பவர்கள் அல்லது இடையூறு கொடுப்பவர்கள், யாராக இருந்தாலும் நான் கொடுக்க வேண்டும் எனக்கூடிய அந்த ஒரு பாவனை இருக்க வேண்டும். सदा स्व परिवर्तन स्व के श्रेष्ठ कर्म द्वारा औरों को श्रेष्ठ कर्म की प्रेरणा देने वाले हो. ஆக சதா சுய மாற்றத்தின் மூலம், சுயத்தினுடைய சிரேஷ்டமான செயல்கள் மூலம் பிறருக்கும் கூட சிரேஷ்டமான கர்மங்கள் செய்வதற்கான பிரேரணை கொடுக்கக்கூடியவர்களாக ஆகுங்கள். எல்லாருக்கும் நம்ம என்ன பண்ணணுங்கிறாரு பாபா? பிரேரணை கொடுக்கணும். நம்முடைய எண்ணங்கள் அப்படி உயர்வானதாக இருக்கணும், நம்முடைய
பேச்சு, நம்முடைய செய்கை, அது பார்க்குறவங்களுக்கு ஒரு ஆர்வத்தை, ஒரு ஆசையை தூண்டக்கூடியதாக இருக்கணும். அவ்வளவு மகிழ்ச்சி நிறைந்ததாக, நல்ல உணர்வுகள் நிறைந்ததாக இருந்தது அப்படின்னா, மற்றவங்களுக்கும் நானும் இப்படி இருக்கணுமே அப்படின்னு அவங்களுக்கு ஒரு பிரேரணை, ஒரு தூண்டுதல் கிடைக்கும். எனவே பாபா இன்றைக்கி நமக்கு சொல்லக்கூடியது, நீங்கள் உங்களுடைய வள்ளல் தன்மையை வெளிப்படுத்துங்கள். அதுதான் இன்றைக்கி பாபா நமக்கு சொல்லக்கூடிய பாடம் மற்றும் பயிற்சி. நல்லது. ஓம் சாந்தி.